மனதோர் நீரானதி ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக எடியோ குயிக்கோ ஷட் ஸ்வீட்டாகவும் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அது கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தோதுமாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்கள் செட் பண்ணிட்டு மேலே எஸ்ஓ பட்டனைக்கில் பெட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எஸ்பெஞ்ச் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ்ஓ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் நீங்கள் பிக் எடுத்து வச்சிருக்கீங்களா, ஸோ அந்த பிக் எல்லாமே ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நானிஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிக்கு குவாலிட்டி கம்மியாயிருச்சுனாக்கா ஜஸ்ட்டு ரிமூவபிள் போட்டு உங்களோட பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு என்னாக்கா பிசில் வீடியோ கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ண இங்கே எடிட் பண்ணிக்கும். ஏன்னா பிக்கு நல்லா குவாலிட்டியாக இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண நம்ம ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸ்எல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுது அதை வந்து பண்ண இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் மறக்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போய் தட்டிவிட்டுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே ஒரு குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுத்து குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு செல்லில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமோட உங்களோட பிக் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இதாடே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 2 இருக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடுத்து குரூப் போயிட்டு முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க டிஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஒரு ஒயிட் கலர் மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இதில் வந்து பண்ண ஒரு 3 இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த பேஜ் இமேஜ் நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ முன்ன ஆட் பண்ண அந்த பிக்கு குரூப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த குரூப் எந்தளவு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு எனக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பண்ண ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டில் மேலே பிரைட்னஸ் காஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு சான செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் பிரைட்னஸ் மட்டும் வந்து பண்ணாக்க லைட்டாக நான் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, சூப்பர். பில்லு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து பண்ணாக்க கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் WI மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு வேப்னு ஒரு எஃபெக்ட் வருதா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சான செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பண்ண எண்டு இருக்கா அதை கிளிக் போயிட்டு டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் மாதிரி வந்து பண்ண ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதோடைய வேல்யூ வந்து பண்ண 0% வந்து பண்ண அப்படியே கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க ஃபெதர் இருக்கா அதை வந்து பண்ண கிளிக் போயிட்டு ஒரு 14 இல்லைனாக்க ஒரு 15க்கு வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சா. நீங்கள் வந்து பண்ண ப்ரிவியூவில் வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட் வந்து பண்ண ஒரு டபுள் கலரை வந்து பண்ண பார்த்துருக்கீங்க. ஸோ அது எப்படி ஆட் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே பேக் போயிட்டு கலெக்ட் பண்ணுறது இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து பண்ண டபுள் கலர் வந்து பண்ண உங்களுக்கு ஷூ ஆகும். உங்களுக்கு ஒரே கலர் வேணுன்னா இதே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை டபுள் கலர் வேணுன்னா இதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பண்ண அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டிஎல் கிளியர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃபில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆகிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ண அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நீங்கள் பொருளில் பார்த்துட்டீங்க இந்த ஃபஸ்ட்டில் வர அது பிக்குக்கு நேராக வந்து பண்ண ஒரு டெம்பரரி வந்து பண்ணாக்க ஷூ ஆகும். ஸோ அது வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி
எடிட் பண்ணணும்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் கீழே இருக்க கிரீன் கலரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸை கொடுத்து காப்பியில் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்பிக்கல் நீங்கள் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ அதுக்கு அதிலே நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எஸ்டெண்ட் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் அடுத்தது புக் மார்க்கு தோணுன மாதிரி இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் வந்து பண்ணதுக்கு இந்த கிரீன் கலரே நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனல் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நம்ம பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரீன் கலர் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கலர் ஃபில்டர் கொடுத்து இந்த ஸ்டார் எங்கில் போய்ட்டு இப்போ நானே சில பிக்கை கம்மி பண்ண சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு மேலே பிஸ்ஸம் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த கிரீன் கலரில் நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃபைனலி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த டிஸ்டிக்கில் வந்து பண்ண ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு ஷேடோ இல்லையா? ஸோ அது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே எடிட் பேஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக வந்து பண்ண நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அது கீழே ஒய் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க. ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதை அப்படியே கீழே பாட்டமுக்கு வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கலர் ஃபில்டர் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளாக் கலரை வந்து பண்ணாக்க இதை அப்படியே நீங்கள் மேலுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலரை வந்து பண்ணாக்க சென்டர் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இதை வந்து பண்ண அப்படியே ட்ரான்ஸ்ஃபருக்கு சேஞ்ச் பண்ணிங்கனாக்க நீங்கள் பொருள் 10 ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நான் எடிட் பேஸில் போயிட்டு ஒய்யை மட்டும் லைட்டாக நான் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கீழே மோட்ஸில் போயிட்டு நான் வந்து பண்ணாக்க லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஒயிட்னஸை வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து பண்ணாக்க நாம் சாங் 2 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயில் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிஸ்ட் குரூப் இருப்பாங்க. ஸோ அது கீழே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த லிஸ்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் இருக்கா அதை வந்து பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு எடிட் பண்ண பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்டை வந்து பண்ணாக்க அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து பண்ணாக்க போய் இந்த எஃபெக்டை வந்து பண்ணாக்க நீங்கள் பிஎஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ ஃபைனலி வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டுக்குடி கலர் வந்து பண்ணையோட பிக்குக்கு தோது மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பாருன்னு நினைக்கிறனாக்கா ஜஸ்ட்டு அந்த கீழே இருக்கிற டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கலரிங் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த டெம்ப்ளேட் மெட்டில் கொடுத்துருக்க மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நம்ம செல போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெம்ப்ளேட் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கெல்லாம் கொண்டு வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து பண்ண இங்கே செல போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 100 இருக்கா ஸோ இதை வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒயிட்னஸ் எடுமோ ஸோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண ஒரு 50 வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இது வந்து பண்ணால் கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் வந்து பண்ணாக்க செக் பண்ணிங்க. ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.